ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைடிஷ் ரெசிபி பீன்ஸ் பொரியல். இந்த பொரியல் ரச சாதம், சாம்பார் சாதம், மோர் சாதத்து கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதத்து கூடவே சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்குக்கு இதை கலந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து கலரி கொடுக்கும்போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சிட்டு சேர்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காவை அரைச்சிட்டு சேர்க்கும்போது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். அதனால தான் நம்ம அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம். கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பீன்ஸை நம்ம வேக வச்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 250 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிஞ்சாக இருக்குது. இது ஒடிக்கும் போது டக்குன்னு உடப்படணும். இது போல் பீன்ஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொரியல் சூப்பராக கிடைக்கும். இது நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். எப்போவுமே பீன்ஸு நம்ம கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது, கழுவிட்டு தான் கட் பண்ணணும். நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை வேக வச்சுக்கலாம். இதுக்கு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். நம்ம அப்படியேவும் செய்யலாம். அப்படி செய்யும்போது வேக நேரம் எடுக்கும். இது போல் குக்கரில் வேக வச்சு செய்யும்போது டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். இப்போது 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. பீன்ஸ் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மசிய வெந்திருக்கு. கடலைப்பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பீன்ஸும் நல்லா மசிய வெந்திருக்கு. இப்போது இதை தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இதோடையே 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நறுக்கின தக்காளி இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக 2 தக்காளி எடுத்திருந்தேன். இதை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சீக்கிரம் வதங்கி வர கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பீன்ஸை இது கூடவே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். தண்ணியை வடிகட்டிட்டோம் அப்படின்னா சத்துக்கள்லாம் போயிடும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இதுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். சரி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தா இந்த தண்ணிலாம் வற்றிட்டு மிளகாய்த்தூளில் உள்ள பச்சை வாசனைலாம் போயிடும். அது வரைக்கும் இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். கலந்து பார்க்கலாம். பாருங்கள் தண்ணிலாம் நல்லா வற்றிடுச்சு. பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சத்தான பீன்ஸு பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு. இது செய்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸு சாப்பிடாதவங்க கூட இது போல் பொரியல் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி மதியமே சைடிஷாக நீங்களும் செய்து பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.